அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஜனவரி 4, 2024 வியாழக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ரைட் சைட் கார்னரில் ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் மூலம் GSAT-20 செயற்கைக்கோள் இஸ்ரோ திட்டம்னு தெரிவிச்சிருக்காங்க. பிரபல தொழிலதிபர் எலான் மஸ்க்கு சொந்தமான ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவன ராக்கெட் மூலம் GSAT-20 செயற்கைக்கோளை விண்ணில் ஏவ இஸ்ரோவின் வர்த்தக நிறுவனமான நியூ ஸ்பேஸ் இந்தியா NSIS திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக பொதுத்துறை நிறுவனத்தில் NSIS செவ்வாய்க்கிழமை வெளியிட்டுள்ளது. தகவல் தொடர்பு செயற்கைக்கோளான GSAT-20 GSAT-N2 என்று மறுபெயரிடப்பட்டுள்ளது. 4700 கிலோ எடை கொண்டது. தொலைதூர பகுதிகள், தகவல் தொடர்பு வசதி பெறாத பகுதிகளுக்கு சேவை அளிக்கும் நோக்கில் இந்த செயற்கைக்கோள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் NSIL மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் இடையே உள்ள ஒப்பந்தத்தின் கீழ் நிகழாண்டு இரண்டாம் பாதியில் ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் விண்ணில் GSAT-20 ஏவப்படும். நாட்டின் பிராட்பேண்ட் அகண்ட அலைவரிசை தகவல் தொடர் வசதிக்கான தேவையை பூர்த்தி செய்ய இந்த செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட உள்ளதுன்னு தெரிவிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் நியூஸ், ஜென்ரல் நியூஸஸ் தான். ஸோ டேரெக்டாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். ஒருத்து ஆற்றும் பண்பினார் கண்ணும் கண் நோடி பொறுத்து ஆற்றும் பண்பே தலை. தண்டித்தற்குரிய தன்மை உடையவரிடத்திலும் கண்ணோட்டம் செய்து அவர் செய்த குற்றத்தை பொறுத்து காக்கும் பண்பே சிறந்ததுன்னு கண்ணோட்டம்ன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் லெஃப்ட் சைடில் பாருங்கள், JN1 கொரோனா பாதிப்பு 511 அதிகரிப்பு. தமிழகத்தில் ஒருவர் உட்பட 5 பேர் உயிரிழப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருப்போம் எல்லாரும். அப்புறம் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் 5 புதிய உறுப்பு நாடுகள் சேர்ந்துருக்கதாக சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக பிரிக்ஸில் யார் வரும்னு சாருங்க எழுதி வச்சுருக்கிறேன், அதை வாசிட்டேன்னா ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக ஆல்ரெடி இருக்கிற கண்ட்ரிஸ் யார்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா. அதாவது BRICS. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா ஆல்ரெடி இருக்காங்க. புதுசாக சேர்ந்துருக்க 5 நாடு யார்னா எகிப்த், எத்தியோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். இவங்க 5 பேர் சேர்ந்துருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃபில் கீழே கொடுப்பேன், அதை கீழே கொடுத்துருக்குறேன், அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. 5.33 கோடி கிராமப்புற வீடுகளில் குடிநீர் இணைப்பு இல்லை, மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. ஒரு பெரிய ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த தினமணியில் ஸ்போர்ட்ஸ் நியூஸுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே மெயின்ஸுக்கு நோட்ஸ் எடுக்கிற மாதிரி அனாலிசிஸோ அதை பற்றின ஒரு ஆர்டிக்கலோ நிறையா கொடுப்பாங்க. அதை நான் மேலோட்டமாக தான் வாசிச்சு விடுவேன். எல்லா நியூஸையுமே ஒரு மாதிரி இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் மட்டும்தான், அது சிம்பிள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்ன வாசிக்க முடியுமோ அதை மட்டும் தான் வாசிக்கிறேன். ஒரு சில கமெண்ட் கேட்டிருந்தாங்க ஃபுல்லாக எலாபரேட்டாக போடுங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நானுமே ஒரு TNPC ஸ்டூடெண்ட்டு தான், TNPC படிக்கிற ஸ்டூடெண்ட்டு. ஸோ என்னால் எலாபரேட்டாக இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு இல்லை. இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்னா மற்ற ஷெட்யூல் என்னால் ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ என்னோடய மைண்ட் செட் என்னென்னா, நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்குற கரண்ட் அஃபேரை மற்றவங்களுக்கு கன்வே பண்ணணுன்ற நோக்கத்தில் தான் இந்த சேனலே, இதில் வர வீடியோஸ் இருக்கும். இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா, கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக எதுவுமே பார்க்காம போகிறதுக்கு ஏதோ பார்த்துருக்கோம், அதில் இருக்கிறத டேட்டா தெரியும் அப்படின்ற அளவுக்கு பார்த்துட்டு போகணும்னு நினைக்கிறவங்க என்னோடய சேனலை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு ஓவர் வியூவாக சொல்கிறது பெட்டர்னு தோணுச்சு, அதனால தான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன், வேணுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஷார்ட் வெர்ஷன் ஆன்லைன் கரண்ட் அஃபேர் நம்ம சேனல் இருக்குது, வேணுறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.